वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 12 இருந்துருக்கும். சென்ற வகுப்புல நம்ம விருத்தி சந்திகி அப்படிங்கிறத நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன சூத்திரம்? விருத்திராதைச் விருத்திரேச்சின்னு சொல்லக்கூடிய 2 சூத்திரங்கள். ஆதைச்ச விருத்தி சம்யா ஸ்யாத், ஆதேச்சி பரே விருத்திஹி ஏகாதேசா ஸ்யாத் அப்படிங்கிற சூத்திரத்தினுடைய அர்த்தத்தோட நம்ம அந்த விருத்தி சந்திகி அப்படிங்கிற விஷயத்தை கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அது தொடர்ந்து இன்றைய தினம் சவர்ண தீர்க்க சந்திகின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தியை நாம பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னாடி நம்ம ஒரு சுபாஷிதத்தோட இந்த வகுப்பை தொடங்க இருக்கும். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் என்ன பார்ப்போம். ஜிக்வாக்ரே வர்த்ததே லக்ஷ்மீஹி, ஜிக்வாக்ரே மித்ர பாந்தவாஹ, ஜிக்வாக்ரே பந்தன பிராப்திஹி, ஜிக்வாக்ரே மரணம் த்ருவம். ஜிக்வாக்ரே வர்த்ததே லக்ஷ்மீஹி, ஜிக்வாக்ரே மித்ர பாந்தவாஹ, ஜிக்வாக்ரே பந்தன பிராப்திஹி, ஜிக்வாக்ரே மரணம் த்ருவம் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய நாக்கு இருக்கு இல்லையா, ஜிக்வா அப்படின்னா நாக்கு. அந்த நாக்கினாலேயே சகலவிதமான சம்பத்தும் உண்டாகுமா. ஜிக்வாக்ரே வர்த்ததே லக்ஷ்மிஹி, அந்த நாக்காலேயே சகலவிதமான சம்பத்தும் உண்டாகக்கூடும். ஜிக்வாக்ரே மித்ர பாந்தவாக, அந்த நாக்கினாலேயே மித்ரஹன நண்பர்கள், பாந்தவாகன உறவினர்கள் வருவார்களாம். ஜிக்வாக்ரே மித்ர பாந்தவாக, நமக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் அவ எப்படி வருவார்கள்னாக்கா நாக்கினாலேயே வருவார்களாம். ஜிக்வாக்ரே பந்தன பிராப்திஹி, இப்போ பந்தனா விலங்கு கைக்கு, இப்போ நம்மளை ஏதாவது ஒரு தேவையில்லாத கேஸில் போய் மாட்டிக்கிறோம். அது எதனால் ஏற்படுறது? இந்த நாக்கினாலே ஏற்படுமா. விலங்குன்னு சொல்கிறோம். விலங்குனா கையில் பூட்டக்கூடிய விலங்கு. அது எப்படி ஏற்படுனாக்கா நாக்கினால தான் ஏற்படுது. ஜிக்வாக்ரே மரணம் த்ருவம், நாக்கினாலேயே நமக்கு மரணமானதும் நேரிடும். இந்த நாக்குங்கிறது எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுக்குறான். இந்த நாக்கு அப்படிங்கிறது மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அந்த நாக்கை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும், என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றா பாருங்க. ஜிக்வாக்ரே வர்த்ததே லக்ஷ்மிஹி, இந்த நாவில் சரஸ்வதி இருந்துட்டாருன்னா சகல விதமான சம்பத்தும் உண்டாகும். ஜிக்வாக்ரே மித்ர பாந்தவாக, நம்ம நாக்கினாலே நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருவார்களாம். இப்போ நம்ம எப்படி அவகிட்ட பேசுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தானே. நல்ல விதமா பேசினா நல்ல நண்பர்கள் கிடைப்பா. நம்ம சொந்தக்காரர்கிட்ட நல்லபடி பேசினா நிறைய சொந்தங்கள் நமக்கு சேர்ந்துட்டே இருக்கும், நம்மளை தேடி வருவா. ஜிக்வாக்ரே பந்தன பிராப்தி, நம்ம நாக்கு வெறுமை இல்லாம எதையானா தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடுதுன்னா பந்தன பிராப்தி, கைக்கு விலங்கு நேரிடும். ஜிக்வாக்ரே மரணம் துருவம், அது மாத்திரம் இல்ல மரணமும் ஏற்படுறதுக்கு இந்த நாக்கு தான் காரணமா. அதனால இந்த நாக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அதை எப்படி நாம பிரயோகப்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறா. ஜிக்வாக்ரே வர்த்ததே லக்ஷ்மிஹி, ஜிக்வாக்ரே மித்ர பாந்தவாக, ஜிக்வாக்ரே பந்தன பிராப்தி, ஜிக்வாக்ரே மரணம் த்ருவம் அப்படிங்கிறதானது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது சவர்ண தீர்க்க சந்திகி. இந்த சவர்ண தீர்க்க சந்திகி அப்படிங்கிறதுக்கு என்ன சூத்திரம் கொடுக்குறானாக்கா, அகசவர்ணே தீர்க்கா. சூத்திரம் என்ன? அகசவர்ணே தீர்க்கா. பாருங்க, சவர்ண சந்திகி சவர்ண தீர்க்க சந்திகி அப்படிங்கிறது நம்ம ஸ்வரசந்தியை பார்த்துட்டு இருக்கோம். ஸ்வரசந்தியில நம்ம இது வரைக்கும் என்னென்ன விஷயங்களை பார்த்து முடிச்சிருக்கோம்? ஸ்வரசந்தி மொத்தம் அஷ்டவிதாகான்னு பார்த்தோம். அதுல முதலாக இருக்கக்கூடிய என் சந்தி, இரண்டாவது யாந்தா வாந்த தேச சந்தி, மூன்றாவது குணசந்தி,
நான்காவதாக இருக்கக்கூடிய விருத்தி சந்தி வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதனுடைய தொடர் வரிசையில இந்த சவர்ண தீர்க்க சந்திகி அப்படிங்கிறது ஐந்தாவதாக இருக்கு. சவர்ண தீர்க்கம் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்கா பாருங்க. சவர்ண தீர்க்கா ஆ ஈ ஊ ரு, இந்த தீர்க்கமான அக்ஷரங்கள். தீர்க்கம்னா என்ன? திமாத்ரா காலஹா. ரஸ்வம்னா ஏகமாத்ரா காலஹா. தீர்க்கம்னாக்கா திமாத்ரா காலஹா. பிளுத்தம்னாக்கா திரிமாத்ரா காலஹா. இரண்டு மாத்திர கால அளவை உடையது தீர்க்கம். இங்க சவர்ண தீர்க்கா தீர்க்கான்னு சொல்லிட்டு என்னென்ன வர்ணங்களை கொடுத்துருக்கா? ஆகார, ஈகார, ஊகார, ருகார வர்ணங்களை நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா. சரி, இது எப்படி வர போறது இது அப்படின்றத பார்க்கலாம். அகார, ஆகார, இகார, ஈகார, உகார, ஊகார, ருகாரத்துக்கு கீழே கொடுத்துருக்க வர்ணங்களானது வருது. மேலே பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆ ஈக்கு ஆன்ற வர்ணமாகவும், இ ஈ அதுக்கு ஈன்ற வர்ணமாகவும், உ உ அதுக்கு ஊகாரம், ருகாரத்துக்கு ருகாரம் பிளஸ் சவர்ண ஸ்வரஹா. இப்போ அகார ஆகார இத்யேதாபியாம் அகார ஆகார இத்யேதயோஹ பரயோஹ ஆகாரஹ ஸ்யாத். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அகார ஆகார இத்யேதாபியாம், இந்த அகார ஆகாரத்தை காட்டிலும் அகார ஆகார இத்யேதயோஹ பரயோஹ, அகார ஆகார பரமாக இருக்கும் பட்சத்தில் என்ன வரப்போறது? தீர்க்க ஆகாரஹா ஸ்யாத். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன இருக்கு பாருங்க. இகார ஈகார இத்யேதாபியாம் இகார ஈகார இத்யேதயோஹ பரயோஹ ஈகாரஹா ஸ்யாத். இது ரெண்டாவது. இகார ஈகாரத்தை காட்டிலும் பரமான ஈகார ஈகாரங்கள் பரமாக இருக்கும் பட்சத்தில் ஈகார தீர்க்க ஈகாரமானது ஆதேசமா வரப்போறது. அதே மாதிரி உகார ஊகார இத்யேதாபியாம் உகார ஊகார இத்யேதயோஹ பரயோஹ ஊகாரஹ ஆதேசஹ ஸ்யாத். இது மூணாவது. அடுத்தது ரு இத்யஸ்மாத் ரு லு இத்யேதயோஹ பரயோஹ ருகாரஹ. ஏன் அப்படின்னாக்கா இங்க ரு வர்ணையோ மிதசாவர்ணியம் வாச்சியம் ஏற்கனவே பார்த்தாச்சு நம்ம. ரு லு ரெண்டு சமமான சவர்ண வர்ணங்கள். இத்யேதயோஹ பரயோஹ அதை காட்டிலும் பரமான ருகாரத்துக்கு பூர்வபரயோஹ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. இங்கதான் இந்த ஏகாதேசோ பவதின்றது எல்லாத்துக்குமே நாங்கள் அன்வயிச்சுக்கணும். இது எதுக்கு? 4 இடத்துல கொடுத்துருக்கா பாரு. அகார ஆகார இத்யேதாபியாம் அகார ஆகார இத்யேதயோஹ பரயோஹ ஆகாரஹ என்ன வருது? பூர்வபரயோஹ ஸ்தானே ஏகாதேசோ பவதின்றது அங்கேயும் போட்டுக்கணும். அதே மாதிரி இகார ஈகார இத்யேதாபியாம் இகார ஈகார இத்யேதயோஹ பரயோஹ ஈகாரஹ பூர்வபரயோஹ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. அதே மாதிரி மூணாவது உகார ஊகார இத்யேதாபியாம் உகார ஊகார இத்யேதயோஹ பரயோஹ ஊகாரஹ பூர்வபரயோஹ ஸ்தானே ஏகாதேசோ பவதி. அதே மாதிரி நான்காவது ருகார இத்யஸ்மாத் ருகார லுகார இத்யேதயோஹ பரயோஹ ருகாரஹ பூர்வபரயோஹ ஸ்தானே ஏகாதேசோ பவதி அப்படிங்கிறதாக நம்ம கிளியரா அந்த முதல்ல இருக்கக்கூடிய பேராகிராஃப்க்கு என்ன அர்த்தம்ன்றது புரிஞ்சுக்கணும். மேல அந்த ரோ அண்டு காலத்துல என்ன கொடுத்துருக்காளோ அது அழகா இங்க வாக்கியத்தில் அமைச்சு கொடுத்துருக்கா. அகாரத்தையும் ஆகாரத்தையும் காட்டிலும் பரமான அகார ஆகாரங்கள் பரமாக இருக்கும் பொழுது பூர்வபரயோகஸ்தானே ஆகாரா ஏகாதேசோ பவதி. இது முதல். இதே மாதிரி இகாரத்துக்கு உகாரத்துக்கு ருகாரத்துக்கு என்னென்ன வருது அப்படிங்கிறது தெளிவா நமக்கு இங்க காண்பிச்சு கொடுத்துருக்கான். இதுக்குதான் என்ன பேரு? சவர்ண தீர்க்க சந்தின்னு பேர். சமமான வர்ணங்கள் ஒன்றிணைந்து தீர்க்கம் அப்படிங்கிற ஒரு நிலையை அடையும். அந்த தீர்க்கம்ன்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆ இ உ ரு இந்த மாதிரி அக்ஷரங்கள் வருதுன்னா எப்போ? அகார ஆகார இத்யேதாபியாம், அதே மாதிரி இகார ஈகார இத்யேதாபியாம், அதே மாதிரி உகார ஊகார இத்யேதாபியாம், ருகார ருகார இத்யேதயோஹோ பரயோஹோ என்ன இருக்கணும்? அந்தந்த வர்ணங்கள் இருக்கணும் சொன்னா சவர்ணம் இருக்கணும். அப்படி சவர்ண ஸ்வரம்
பரமாக இருக்கும் பட்சத்தில் இந்த வர்ணங்களானது சவர்ண தீர்க்க வர்ணமானது ஆதேசமாக வரும். சரி, ஒன்னொன்றுக்கு இப்ப உதாரணம் பார்க்கலாம். முதல்ல அகார ஆகார காட்டிலும் பரமான அகார ஆகாரம் பரமா இருந்ததுனாக்கா ஆங்கிற தீர்க்கம் எங்க வரும்? பரம பிளஸ் அர்த்தக. பரமன்னு சொல்லும்போது அகாரத்துல முடியிறது, அர்த்தகான்னு சொல்லும்போது அது சவர்ணமான ஸ்வரமா இருக்கு. அப்போ ரெண்டும் சேரும் பட்சத்தில் ஆகாரம் வரும். என்ன ஆகும் ரூபம்? அப்போ பரம பிளஸ் அர்த்தகா பரமார்த்தகா, தேவ பிளஸ் ஆலய தேவாலய, வித்யா பிளஸ் அபியாச வித்யாபியாச, வித்யா பிளஸ் ஆலய வித்யாலய. இது ஆகாரன்ற சவர்ண தீர்க்க அக்ஷரமானது ஏகாதேசமா வரும் பொழுது என்னென்ன உதாரணம் நம்ம காண்பிச்சு கொடுக்குறா. எப்படி காண்பிச்சு கொடுக்குறா? என்ன உதாரணம்? பரம பிளஸ் அர்த்தக பரமார்த்தக, தேவ பிளஸ் ஆலய தேவாலய. இல்லையா? அடுத்து என்ன இருக்கு? வித்யா பிளஸ் ஆலய வித்யாலய. இது ஆகாரன்ற அந்த தீர்க்க அக்ஷரத்துக்கு உதாரணமா அதெல்லாம் காண்பிச்சு கொடுத்துருக்கான். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்? ஈங்கிற வர்ணம் எப்படி ஆதேசமா வரப்போறது அப்படிங்கிறதுக்கு என்ன உதாரணம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இ இ பிளஸ் இ இ சேர்ந்தா என்ன ஆகும்? ஈங்கிற தீர்க்கமான அக்ஷரமானது ஆதேசமா வரப்போறது. உதாரணம் என்ன? கவி பிளஸ் இந்திரஹ கவீந்திரஹ, கவி பிளஸ் ஈஸ்வரஹ கவீஸ்வரஹ, பிருத்திவி பிளஸ் இந்துஹு பிருத்திவீந்துஹு. இங்க பிருத்திவி பிளஸ் இந்துஹு பிருத்திவீந்துஹு. இல்லையா? இதுக்கு என்ன சூத்திரம்? அகசவர்ணே தீர்க்கா. கொடுத்துருக்கா பாருங்க, கீழே நம்பர் 23 போட்டு ஃபுட் நோட்ஸ்ல கொடுத்துருக்கா பாருங்க. அகசவர்ணே தீர்க்கா, இதுதான் சூத்திரம். அகஹ சவர்ணே அச்சிபரே தீர்க்கா ஏகாதேசா ஸ்யாத். அகஹ, அகஹன என்ன? அ இ உ இந்த வர்ணங்கள் சவர்ணே அச்சிபரே, அந்த வர்ணங்களுக்கு சமமான சவர்ணமான அச்சி பரமாக இருக்கும் பட்சத்தில் தீர்க்கா தீர்க்க வர்ணமானது ஏகாதேசா ஸ்யாத் ஆதேசமா வரப்போறது. அதனுடைய உதாரணம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆகாரம் வரும்பொழுது என்னென்ன உதாரணங்கள், ஈகாரம் ஆதேசமாக வரும்போது இருக்கக்கூடிய உதாரணம் இங்க காண்பிச்சிருக்கும். இ பிளஸ் இ சேர்ந்தா ஈ. எப்படி? கவி பிளஸ் இந்திரஹா கவீந்திரஹா, கவி பிளஸ் ஈஸ்வரஹா கவீஸ்வரஹா, பிருத்திவி பிளஸ் இந்துஹு பிருத்திவீந்துஹு. இது ஈகாரஸ்ய உதாரணம். இதுக்கடுத்து நாம் பார்க்க போறது உகாரஸ்ய. ஊங்கிற வர்ணம் எப்படி ஆதேசமா வந்தா அதனுடைய ரூபங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கறது இங்க காண்பிக்கிறான். ரு பிளஸ் லு, பித்ரு பிளஸ் ருணம் பித்ரு பிளஸ் ருணம் பித்ருணம். அதே மாதிரி லுகாரஸ்ய உதாரணம் ஓத்ரு பிளஸ் லுகாரஹ ஓத்லுகாரஹ, ஓத்ரு பிளஸ் லுகாரஹ ஓத்ருகாரஹ. இதுதான் ருகாரஸ்ய லுகாரஸ்ய இருக்கக்கூடிய உதாரணமா நமக்கு இங்க காண்பிச்சு கொடுத்துருக்கா. இல்லையா? ஒரு நிமிஷம், உக்காரத்துக்கு பார்க்கணும்ல. மகி பிளஸ் ஈஷா மகீஷா. அப்புறம் ஊகாரத்துக்கு பாருங்க, பானு பிளஸ் உதய பானுதய, சாது பிளஸ் ஊச்சுஹு சாதுச்சுஹு. சாதுன்னு சொல்லும் போது எப்படி முடியுது? உக்காரத்துல முடியுது. ஊச்சுகுன்னு சொல்லும் போது ஊகாரம். சோ உக்காரத்துல முடிஞ்சு சவர்ணமான ஊகாரமானது பரமாக இருக்கும் பட்சத்தில் என்ன வருது? ஊகாரஹ ஏகாதேசோ பவதி. அப்படின்னா என்ன ரூபம் என்ன சித்திக்கும்? சாதுச்சுஹு. வது பிளஸ் உத்சாக வதூத்சாக, வது பிளஸ் ஊர்மிகா வதூர்மிகா. இதெல்லாம் ஊகாரத்தினுடைய உதாரணம். என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, உகார ஊகாரத்தை காட்டிலும் பரமான உகார ஊகார சவர்ண வர்ணங்கள் பரமாக இருக்கும் பொழுது அந்த
ரெண்டுத்தினுடைய பூர்வபரயோகோ ஸ்தானே ஊகாரஹ ஏகாதேசோ பவதி. அதனுடைய உதாரணம் தான் இங்க பார்த்துட்டு இருக்கும். பானு பிளஸ் உதய பானுதய, சாது பிளஸ் ஊச்சுஹு சாதூச்சுஹு, வது பிளஸ் உத்சாக வதூத்சாக, வது பிளஸ் ஊர்மிகா வதூர்மிகா. அடுத்தது ரிகார லிகாரத்துக்கு என்ன உதாரணம், நான்காவது வர்ணமாக இருக்கக்கூடிய அதுக்கு உதாரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இதான் ரு பிளஸ் ரு ஆர் லு ஈக்குவல் டு ரு அப்படிங்கிறது ஏகாதேசமா வரப்போறது. பித்ரு பிளஸ் ருணம் பித்ருணம், ஓத்ரு பிளஸ் லுகாரஹ ஓத்ருகாரஹ. அந்நியத் உதாரணம் பாருங்க, இந்த சவர்ண தீர்க்கத்துக்கு அந்நியத் உதாரணம் என்ன வருது, அல்ப பிளஸ் அபராதா அல்பாபராதா, வித்யா பிளஸ் அபியாசா வித்யாபியாசா, முனி பிளஸ் இந்திரஹ முனீந்திரஹ, ஸ்ரீ பிளஸ் ஈஷா ஸ்ரீஷஹ, குரு பிளஸ் ஊதஹ குருதஹ, ஓத்ரு பிளஸ் ருகாரஹ ஓத்ருகாரஹ, மதுர பிளஸ் அக்ஷரம் மதுராக்ஷசம் மதுராக்ஷரம், தைத்ய பிளஸ் அரிஹி தைத்யாரிஹி, அஸ்தி பிளஸ் இதம் அஸ்தீதம், தர்ப பிளஸ் ஆசனம் தர்பாசனம், ரச பிளஸ் ஆஸ்வாதः ரசாஸ்வாதः, வித்யா பிளஸ் ஆலயः வித்யாலயः, கவி பிளஸ் ஈஸ்வரः கவீஸ்வரः, குரு பிளஸ் உபதேசः குருபதேசः, பித்ரு பிளஸ் ருணம் பித்ருணம், ந பிளஸ் அந்யதா நான்யதா, தஸ்ய பிளஸ் ஆத்மஜः தஸ்யாத்மஜः, வித்யா பிளஸ் ஆதுரः வித்யாதுரः, தசமி பிளஸ் இதி தசமீதி, அத்ய பிளஸ் அபி அத்யாபி. எல்லாமே என்ன மாதிரி இருக்குனாக்கா, அவர்ணத்தை காட்டிலும் பரமான சவர்ணமான அதே அக்ஷரங்கள் பரமாக இருந்தது, சவர்ணமான அக்ஷரங்கள் பரமாக இருந்ததுனாக்கா ஆகாரமானது ஆதேசமானது வரும். அதே மாதிரி ஈகார ஈகாரத்தை காட்டிலும் பரமான சவர்ணமான ஈகார ஈகாரமே பரமாக இருந்ததுன்னா தீர்க்கமான ஈகாரம் பூர்வபரயோகஸ்தானே ஏகாதேசா பவதி. உகார ஊகார பூர்வமாக இருக்கும் பொழுது பரத்துல சவர்ணமான உகார ஊகார அக்ஷரங்களானது பரமாக இருக்கும் பட்சத்தில் தீர்க்க ஊகாரா பூர்வபரயோகஸ்தானே ஏகாதேசோ பவதி. அதே மாதிரி ரிகார ரிகாரம் அல்லது ரிகார லிகார இந்த வர்ணங்களுக்கு பரமா சவர்ணமான அதே ரிகார லிகார வர்ணங்கள் பரமாக இருக்கும் பட்சத்தில் தீர்க்கமான ரிகாரம் ஏகாதேசம் பூர்வபரயோகஸ்தானே ஏகாதேசோ பவதி. இதுதான் இன்றைய தினம் நாம தெரிஞ்சுட்ட ஒரு சந்தி. இந்த சந்திக்கு என்ன பேரு, சவர்ண தீர்க்க சந்திகி அப்படின்னு பேர். சவர்ண தீர்க்க சந்திகின்னு என்ன அப்படின்னா அதுக்கு என்ன சூத்திரம் சொல்லியிருக்கா, அகசவர்ணே தீர்க்கா. சவர்ண தீர்க்க சந்திக்கு என்ன சூத்திரம் கொடுத்திருக்கா, அகசவர்ணே தீர்க்கா. அந்த அகசவர்ணே தீர்க்கா அப்படிங்கிற சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, அகஹா சவர்ணே அச்சிபரே தீர்க்க ஏகாதேசா ஸ்யாத். இதுதான் அதனுடைய சூத்திரார்த்தம். அதற்கு 4 உதாரணம், ஆகாரம் ஈகாரம் ஊகாரம் ருகார வர்ணங்கள் அந்த பூர்வபரயோகஸ்தானே ஏகாதேசமா வரும் பொழுது என்னென்ன ரூபங்கள் சித்திக்கும் அப்படிங்கிற மாதிரி 4 விதமான உதாரணங்கள். அதை தவிர அந்நியத் உதாரணாணி சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நாம அழகா இன்றைய தினம் அழகா காண்பிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, என்னென்ன விஷயங்கள் இன்றைய தினத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயத்துல தொடர்ந்து படிச்சுட்டே வாங்கும். அதான் முக்கியம். இப்போ நம்ம ஏதாவது கால பரியந்தம் என்னென்ன விஷயங்களை பார்த்துருக்கோம் பாருங்க. அக்ஷர பிரகரணம் முடிஞ்சு போச்சு. மொத்தம் 5 பிரகரணம் இருக்கு. அதுல முதல் பிரகரணமான அக்ஷர பிரகரணத்துல அக்ஷரம் அக்ஷராணாம் விபாகா ஸ்வராக அயோகவாகாக வெஞ்சனானி ஸ்தானானி பிரயத்னாக அண்டு மாகேஸ்வராணி சூத்ரான் என்ற விஷயங்களை பார்த்து முடிச்சோம். அது நன்னா அபியாசம் பண்ணுங்க. அடுத்தது 2வது பிரகரணம் சந்தி பிரகரணம். அதுல சந்தையா அண்டு சந்தி பேதாகான்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். இப்ப நாம இருந்துருக்கிறது 3வது பிரகரணம். அந்த பிரகரணம் என்ன பேரு, ஸ்வரசந்தையா அப்படிங்கிறது மெயின் பிரதானமான டாபிக். அந்த ஸ்வரசந்திக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு
8 விதமான சந்திகளை காண்பிச்சு கொடுக்குறா. என்னென்ன பார்த்தோம்? என் சந்தி, யாந்தவாந்தாதேச சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி, சவர்ண தீர்க்க சந்தி, பூர்வரூப சந்தி, பரரூப சந்தி அண்டு பிரகிருதி பாவ சந்திகின்ற விஷயங்களை நாம அந்த ஸ்வர சந்திக்கு கீழே படிக்க போறோம். அதுல அந்த 8ல நாம ஏதாவத் கால பர்யந்தம் 5 சந்திகளை பார்த்து முடிச்சிருக்கோம். என் சந்தி பார்த்துட்டோம், யாந்தவாந்தாதேச சந்தி, குணசந்தி, விருத்தி சந்தி அண்டு இன்றைய தினம் சவர்ண தீர்க்க சந்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். ஒவ்வொரு சந்திக்கும் ஃபார்முலாவோட பார்த்துட்டு இருக்கோம். அதான் ரொம்ப முக்கியம். என் சந்தி பார்க்கும்போது இக்கோ எனச்சி அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி யாந்தவாந்தாதேச சந்திக்கு பார்க்கும்போது ஏச்சோயவா யாவஹா, குணசந்தி பார்த்தோம், அதேங்குணா ஆத்குணா. விருத்தி சந்திக்கு பார்க்கும்போது விருத்திராதேச் விருத்திரேச்சி அந்த சந்திகளை பார்த்தோம். இன்றைய தினம் அதே மாதிரி அகசவர்ணே தீர்கா அப்படிங்கிற அந்த சூத்திரம் என்ன, அந்த அதே மாதிரி அந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் அதையும் பார்த்தோம். அதே மாதிரி என்னென்ன அக்ஷரங்கள் அந்த சவர்ண தீர்க்க சந்தின்னு சொல்லும்போது ஆதேசமா வரும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம இன்றைய தினம் தெளிவா தெரிஞ்சிட்டோம். சரியா? நீங்க என்ன பண்ணணும்? நல்லா அபியாசம் பண்ணணும். அதான் முக்கியம். சவர்ண தீர்க்கான என்ன? ஆகார, ஈகார, ஊகார, ருகார வர்ணங்கள் என்னவா வர போறது? பூர்வபரையோ ஸ்தானே ஏகாதேசோ பவதி அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன சூத்திரம்? அகசவர்ணே தீர்கா, அகஹா சவர்ணே அச்சிபரே தீர்க்க ஏகாதேசா சியாத் அப்படிங்கிற மாதிரி 4 வர்ணங்களுக்கு என்னென்ன உதாகரணம், அதை தவிர்த்து அந்நியத் உதாகரணானின்ற விஷயத்திலையும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 உதாரணத்துக்கு மேல ஒவ்வொரு பிரதி வகுப்புலையும் நாம தெளிவா பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ஸோ நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நிறையெல்லாம் எடுத்துக்கல, வாரத்துல 2 வகுப்பு தான், ஒரு வகுப்புல ஒரு சந்தி தான் பார்க்கணும். அப்ப நமக்கு மீதமுள்ள நாட்கள் அபியாசம் பண்றதுக்கு நிறைய அவகாசம் இருக்கு. என்ன பண்ணணும்? நடத்துற விஷயத்த எழுதி தரவா பார்க்கணும். அதே மாதிரி உட்கார்ந்து படிச்சு பார்க்கணும், சிந்தனை பண்ணணும். புரியாத பட்சத்துல ரெக்கார்டிங்ஸ் நமக்கு இருக்கு இல்லையா? அந்த ரெக்கார்டிங்ஸை தொடர்ந்து நாம பார்த்துட்டே வரணும். இதுதான் நம்ம ஞானத்தை சம்பாதனம் பண்றதுக்கு உண்டான சுலபமான வழி. ஸோ இன்றைய தினம் நம்ம பார்த்தது சவர்ண தீர்க்க சந்திகி அப்படிங்கிற விஷயத்தை நாம தெரிஞ்சிட்டோம். சரியா? ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்புல அடுத்து இருக்கக்கூடிய சந்தியை நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நடத்தின விஷயத்துல ஏதேனும் சம்சயம் இருந்தா கேளுங்க. பாட சம்பந்தமா இது வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்க விஷயத்துல ஏதாவது சம்சயம் இருந்தா கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். புரியுறதா? இருக்கிறதுக்குள்ள இன்னைக்கு எடுத்திருக்க இது வந்து ரொம்பவே ஈஸியா புரியுது சுவாமி. ரொம்ப சுலபமா ஒன்னொன்னா நம்ம அபியாசம் பண்ணிட்டே போலாம். எல்லாமே சுலபமா தான் இருக்கும். இல்ல, இதை மனசுல வச்சுக்கிறது ரொம்ப சுலபமா இருக்குப்பா. இந்த அத்தனையும் கூடவே பண்ணும்போது ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிளா நன்னா ஆன்சர் பார்க்காதே அந்த சந்தி பண்ணி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பாருங்க. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ದಾಸನ್ ಧನ್ಯವಾದः. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ ಸರ್. ಧನ್ಯವಾದಗಳು ಮಹೋದಯ. ಧನ್ಯೋಸ್ಮಿ ಸ್ವಾಮಿ.